Shri Parasakthi Vidyalaya Cbse Class 4th Subject Social. Good morning to all. Previous class we have finished lesson 3. Okay, today going to learn about lesson 4, India the Western Desert. இந்தியாவின் மேற்கு பாலைவனம் இதை பற்றி பார்க்க போகிறோம். Which is the biggest desert in India? Thar Desert or the Great Indian Desert. Okay. Okay, now objects. இந்த பாடத்தின் நோக்கம் என்ன இதெல்லாம் பார்ப்போம். Learning about the Great Indian Desert, the Thar Desert. Okay. Location and extent, Western Rajasthan and boundaries. The desert எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் climate and vegetation, the Rajasthan and canal. உள்ள climate, then vegetation, then கால்வாய் இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் லைஃப் ஆஃப் தி பீப்புள், இந்த வெஸ்டர்ன் டெசர்ட்டில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் அவங்களுடைய லைஃப் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆக்குபேஷன்ஸ் ஆஃப் நமாஸ் கால் பஞ்சாரஸ், த கேமல் அண்ட் இட்ஸ் வேல்யூ டு தி பீப்புள், லாங்குவேஜ், ஃபெஸ்டிவல்ஸ், டான்சஸ் எக்ஸெட்ரா. ஓகே, இந்த பாடத்தின் நோக்கம் இதெல்லாம் பார்க்க போகிறோம். Okay, what is a desert? A desert is a dry, hot and sandy stretch of land with a very little vegetation. அதாவது ஒரு பாலைவனம் என்பது வறண்ட, சூடான மற்றும் மணல் நிறைந்த தென் மிக குறைந்த அளவு தாவரம் கொண்ட ஒரு நிலப்பரப்பாகும். இதுதான் டெசர்ட், பாலைவனத்துக்கு அர்த்தம். ஓகே, do you understand? All of you look at the India map. The Western Desert வந்து எங்கே அமைந்துள்ளதுன்னா அதோட லொக்கேஷன் எங்கன்னா ராஜஸ்தான் ஸ்டேட். இந்த ராஜஸ்தான் ஸ்டேட்டில் தான் தார் டெசர்ட் அமைந்துள்ளது. இந்த தார் டெசர்ட்னு சொல்லுவோம் அல்லது த கிரேட் இண்டியன் டெசர்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த தார் டெசர்ட்டு இந்தியாவின் மிகப்பெரிய பாலைவனமாகும். த பிக்கஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா. ஓகே, I read the lesson. Listen carefully. Lesson 4, India the Western Desert. Okay, let's see. Towards the western of the northern plains lies the Western Desert or the Great Indian Desert or the Thar Desert. It is in Rajasthan state. This region is surrounded by the Satluj River in the northwest, the Aravalli Range in the east, the Indus River in the west and the Rann of Kutch in the south. அதாவது வடக்கு சமவெளிகளின் மேற்கு நோக்கி என்னென்னா அந்த மேற்கு பாலைவனம் வந்து அமைந்துள்ளது. இந்தியாவின் பெரிய பாலைவனம் தார் பாலைவனமாகும். ஓகே, இதை வந்து த கிரேட் இந்தியன் டெசர்ட் அல்லது தார் டெசர்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த பாலைவனம் வந்து ராஜஸ்தான் பகுதிகளில் வந்து அமைந்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைந்துள்ளது. இந்த பகுதி வடமேற்கில் வந்து சட்லஜ் நதி, கிழக்கில் ஆரவல்லி மலைத்தொடர், மேற்கில் சிந்து நதி மற்றும் தெற்கில் வந்து கச்சின் ரான் இதனால் வந்து சூழப்பட்டுள்ளது, அமைந்துள்ளது. ஓகே, நெக்ஸ்ட் லேண்ட் ஃபார்ம்ஸ். த ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தி வெஸ்டர்ன் டெசர்ட் இஸ் ராக்கி while the western part is under loose sand. The low hills of sand are called sand dunes, which can be moved by strong winds. Dust storms are quite common in such areas. The eastern part is drained by a number of short seasonal streams. The Luni is the only seasonal river which flows through the Western Desert. At some places, the underground water comes to the surface through a spring. This area is called an oasis. Villages in the desert areas are situated near oases. இந்த மேற்கு பாலைவனத்தின் கிழக்கு பகுதியில் வந்து பாறைகள் மற்றும் மேற்பகுதியில் வந்து தளர்வான மணல்களை கொண்டு காணப்படுகிறது. இந்த மணல் குறைந்த மலைகள் வந்து என்னென்னா மணல் மேடு அல்லது மணல் திட்டு அப்படின்னு சொல்லுவோம். காற்று மூலியமாக இந்த மணல் கொண்டு போய் மேடாக காணப்படுகிறது. ஒரு வலுவான காற்று மூலம் வந்து என்னென்னா மணல்களை வந்து நகர்த்த முடியும். இதை வந்து தூசி புயல்கள் அத்தகைய பகுதிகள் வந்து மிகவும் பொதுவானவையாக ஒன்று.
கிழக்கு பகுதியில் வந்து பல குறுகிய பருவகால நீரோடைகளால் வந்து வடிகட்டப்படுகிறது. இந்த மேற்கு பாலைவனத்தில் பாயும் ஒரு பருவகால நதி தான் லுனி நதியாகும், லுனி ரிவர். ஓகே, சில இடங்களில் மற்றும் நிலத்தடி நீரில் வந்து என்னென்னா ஒரு நீரூற்று வழியாக மேற்பரப்பிற்கு வந்து என்னென்னா தண்ணி வரும் மேலே. ஓகேவா, தண்ணி மேற்பரப்பிற்கு வருகின்றது. இந்த பகுதி வந்து பாலைவனச்சோலை. இந்த நீரூற்று வழியாக சில இடங்களில் மட்டும் நிலத்தடியிலிருந்து மேலே வரும், அதாவது போர்வெல் வாட்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வர பகுதியை தான் ஒயாசிஸ், அதாவது பாலைவனச்சோலை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா தண்ணி மற்ற பகுதியெல்லாம் கிடைக்காது, அந்த இடத்துல மட்டும் நீரூற்று வழியாக கிடைக்கப்படுறதுனால அது வந்து என்னென்னா ஒரு சோலையாக கருதப்படுகிறது, பாலைவனச்சோலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த பாலைவன பகுதிகளில் உள்ள கிராமங்கள் வந்து அதனுடைய அருகில், அதாவது சோலைக்கு அருகில் அமைந்துள்ளன. இந்த ஒயாசிஸ் கரையில் வந்து அமைந்துள்ளது. ஓகே, இந்த காலநிலை. நெக்ஸ்ட் பாருங்கள், climate and vegetation. The desert regions is very hot and during the daytime and cool at night. This is because the sand and heats up quickly during the day and cools down fast at night. The nights are cold during the winter season. There is little or no rainfall. Plants cannot grow in the dry sandy soil. We find only scattered bushes and thorny shrubs. The plants also have long roots. அது காலநிலை மற்றும் அதனுடைய தாவரங்கள். பாலைவன பகுதியில் பகல் நேரங்களில் மட்டும் சூடாகவும் இரவு நேரங்களில் வந்து ரொம்ப குளிராகவும் காணப்படுகிறது. ஓகே, ஏனென்றால் அங்கே மணலில் பகலில் வந்து விரைவாக வெப்பமடைந்து இரவில் வந்து வேகமாக குளிர்ச்சியை வந்து கொடுக்கிறது. குளிர்காலத்தில் வந்து இரவுகள் குளிராகவும் தென் குறைந்த அளவு தான் மழை பெய்கிறது, குளிராகவும் இருக்கும். தென் மழைப்பொழிவு என்னென்னா ரொம்ப குறைந்த அளவே காணப்படுகிறது. வறண்ட மண்ணில் வந்து தாவரங்கள் வந்து வளர முடியாது. இந்த பாலைவன பகுதிகளில் வந்து முட்புதர்களை கொண்ட செடிகளை மட்டுமே நம்மளால் பார்க்க முடியும். இந்த தாவரங்கள் நீண்ட வேர்களை வந்து கொண்டுள்ளன. ஓகே, நெக்ஸ்ட், shortage of water is the main problem in the western desert of India. The women have to bring water from far off places. Even for domestic use, the government is working on a project to supply water not only for domestic use but also for irrigating the farms. இந்தியாவின் மேற்கு பாலைவனத்தில் வந்து நீர் பற்றாக்குறை ஒரு முக்கியமான பிரச்சனையாகும். பெண்கள் வந்து வீட்டு உபயோகத்திற்கு கூட வெகு தொலைவில் இருந்து தண்ணீரை வந்து கொண்டு வருவார்கள். உள்நாட்டு பயன்பாட்டிற்கு மட்டும் இல்லாமல் விவசாயம், அதாவது நீர்ப்பாசனம் செய்வதற்கும் தண்ணீரை வந்து வழங்கும் திட்டத்தில் அரசாங்கம் முக்கிய பங்கை ஆற்றுகிறது, செயல்பட்டு வருகிறது. ஓகே, நெக்ஸ்ட், the Indira Gandhi Canal or Rajasthan Canal has been built to bring water from the Cbse river. Some parts of the Rajasthan Canal are still under construction. This is the longest canal in the world. The canal will be provide water to the dry areas of Ganganagar, then Bikaner and Jaisalmer districts. Now the farmers in these areas are able to grow wheat, jowar, bajra, cotton, gram and vegetables. The presence of the minerals has encouraged quarrying and mining. அதாவது இந்த சட்லஜ் ஆற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வர இந்திரா காந்தி கால்வாய் அல்லது ராஜஸ்தான் கால்வாய் வந்து கட்டப்பட்டுள்ளது. அங்கே வந்து தண்ணி வசதி இல்லாததுனால இந்த ஒரு கால்வாய் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. சட்லஜ் ஆற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வர இந்திரா காந்தி கால்வாய் அப்படிங்கிறது ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அதை வந்து ராஜஸ்தான் கால்வாய் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த ராஜஸ்தான் கால்வாயின் சில பகுதிகள் இன்னும் வந்து கட்டுமான பணியில் வந்து உள்ளன. இதில் உலகின் மிக நீளமான கால்வாய் ஆகும். இந்த இந்திரா காந்தி கேனல் வந்து என்னென்னா ஒரு நீளமான பகுதியாகும். ஓகேவா, த லாங்கஸ்ட் கேனல் இன் தி வேர்ல்டு. இந்த கால்வாய் கங்காநகர், தென் பிகானர் மற்றும் ஜெய்சல்மர் மாவட்டங்களில் வறண்ட பகுதிகளுக்கு வந்து இந்த கால்வாயிலிருந்து தண்ணீரை வந்து வழங்குகிறது.
இப்போது இந்த பகுதிகளில் உள்ள விவசாயிகள் என்னெல்லாம் பயிரிடுறாங்க இந்த தண்ணீர் மூலயமா? கோதுமை, ஜோவார், பஜ்ரா, பருத்தி மற்றும் கிராம் மற்றும் என்னென்னா காய்கறிகளை போன்றவை வந்து இந்த நீர்ப்பாசனம் மூலயமா பயிர்களை வந்து பயிரிடுகிறார்கள்.